ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோல குளிர்காலத்துல எலுமிச்சை எடுத்துக்கிறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை நாம எடுத்துக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். குளிர்காலத்துல எலுமிச்சை யூஸ் பண்றதால நீங்க ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸை எடுத்துக்க முடியும். எலுமிச்சை உடலை சுத்தப்படுத்த உதவுது அண்ட் இது உங்களுக்கு பளபளப்பான சருமத்தையும் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம எலுமிச்சையில விட்டமின் சி நிறைஞ்சு காணப்படுது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சளி அண்ட் ஃபீவர்ல இருந்து விடுபடவும் உதவுது. எலுமிச்சை உடல்ல உள்ள நச்சுக்களை நீக்குது, உடலை சுத்தப்படுத்தவும் உதவுது. குளிர்காலத்துல நீங்க அதிக அளவுல உணவுகளை எடுத்துக்கிறப்போ லெமனை யூஸ் பண்றது நன்மையை தரும். எலுமிச்சையில ஈரப்பதமூற்ற பண்புகள் இருக்கு. எலுமிச்சையோட இந்த ஈரப்பதமூற்ற பண்புகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது, சருமத்தை ஹைட்ரேட்டிங்காவும் வைக்க உதவுது. எலுமிச்சையில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது வீக்கத்தை குறைக்குது அண்ட் தொண்டை புண், மூட்டு வலி மாதிரி பாதிப்புகளை போக்கவும் உதவுது. குளிர்காலத்துல செரிமானம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ எலுமிச்சைய உணவுல சேர்த்துட்டு வர்றது மூலமா கல்லீரலை தூண்டி பித்த உற்பத்தியை ஊக்குவிக்குது, செரிமானத்தையும் மேம்படுத்துது. எலுமிச்சையில் இருக்க விட்டமின் சி நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் டி உற்பத்தி செய்ய உதவுது. காலையில சூரிய ஒளியில தினமும் 15 to 20 மினிட்ஸ் நடக்கிறப்போ விட்டமின் டி உற்பத்தி செய்யவும் உதவுது. ஆன்டி வைரல் பண்புகள், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துற பண்புகள் எலுமிச்சையில இருக்கு. இது மூலமா குளிர்காலத்துல ஏற்படுற ஜலதோஷம் அண்ட் சளி தொல்லையை போக்க உதவுது. எலுமிச்சை ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, உடல் வெப்பநிலையை சமநிலையில வைக்கவும் உதவுது. எலுமிச்சையோட வாசனை உங்க மனநிலையை மேம்படுத்தவும் உதவுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.